மிகவும் அழகாக தனது தலைமையை வழங்கிய செல்வி ஈசானான் அவர்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்து அடுத்து நூல் அறிமுகம் இடம்பெற இருக்கின்றது. திருவாளர் ஜியாதீசன் முன்னாள் ரசாயன பொறியாளர் அவர்கள் இந்த நூல் அறிமுகத்தை செய்து வழங்க இருக்கின்றார். நன்றி அம்மா. நான் தமிழிலே கதைப்பதென்றால் எனக்கு சரியான ஒரு கஷ்டமான பாசை. ஏனென்று சொன்னால், நான் மலேசியாவுக்கு பிறந்து இலங்கைக்கு 13 வருடங்கள் இருந்தேன். ஆனால் இந்த நாட்டில் 47 வருடம் இருந்து விட்டேன். ஆனால் எனக்கு இலங்கையில் இருந்து நான் தமிழை படித்தது, அதே நேரம் அந்த இலங்கை பாசம் எனக்கு இருந்ததும், இன்றைக்கும் என்னுடைய பாஸ்போர்ட் அது இன்னும் இலங்கை பாஸ்போர்ட்டே இருக்கு. ஆனால் என்னுடைய பேச்சை தொடங்க முந்தி எங்களுடைய தமிழை எங்களுக்கு இன்றும் வளர்ப்பதற்கும் அதிலே சரியான முயற்சியோடு வேலை செய்யும் எங்களுடைய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். எனக்கு இங்கு வந்து 2 வார்த்தைகளை சொல்லும்படி எனக்கு குகநேசனும் குணாவும் எனக்கு அழைத்தார்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னர். அண்டு அவர்கள் கேட்டார்கள், அண்ணன் நீங்கள் வந்து 1 வார்த்தையை சொல்ல வேண்டும். அதற்கு எனது நன்றி குணாவுக்கு. இந்த தமிழ் எனக்கு கேட்கும்போது பாரதிதாசன், திருவள்ளுவர் அவர்கள் என்ன செய்தார்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல், அது இன்றைக்கும் எங்களுக்கு அந்த இதை கொடுத்து கொண்டிருக்கிறது, அந்த இன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. பாரதிதாசன் அவர் அந்த நாட்கள் பாடிய ஒரு பாட்டு, பஞ்சவர்ணக்கிளி படத்திலே கே.ஆர். விஜயா பாடுகிறார், தமிழுக்கும் அமுதென்று பேர். அது பாரதிதாசனின் பாட்டு. ஆனால் கனவிற்கு தெரியாத பாரதிதாசனின் பாட்டு. ஆனால் கவிஞர்கள் இப்ப எங்களுக்கு வந்து அவர்கள் இன்று ஒவ்வொரு கவிஞர்களையும், ஒவ்வொரு புலவர்மார்கள், ஒவ்வொரு தமிழில் வந்து செய்த அவர்களை காண எனக்கு சரியான ஒரு இன்பமான ஒரு காட்சி. ஏனென்றால் அவர்கள் தான் எங்களது மொழியை இன்னும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலே அங்கே குழந்தை பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து விடார், ஆனால் அவர்களுக்கு விளங்கும் நாம் என்ன சொல்லுகிறோம் என்று. ஆனால் அவர்கள் வாசிக்க மாட்டார். அதுக்காக எனக்கு உண்மையாக இவர் கவிஞர் என்ன செய்திருக்கிறார் இந்த புத்தகத்திலே அவர் செய்தது, அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாலே அதே ஒரு உதவியாயிருக்கும். அதை நான் கேட்டுக்கொள்வேன் என்று. கட்டை விரல் என்று பார்த்தேன். கட்டை விரல் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு முதலான ஒரு பேட்டியை கண்டேன். அதில் கவிஞர் சொல்லியிருந்தார் ஒரு மறுமொழி. ஆனால் நான் எடுத்த மறுமொழி என்னென்று சொன்னால், கட்டை விரல் என்பது எங்களுக்கு முதல் இருந்த ஏட்ஸுக்கும் எங்களுக்கு உள்ள வித்தியாசம். அவர்கள் 5 விரலையும் அப்படி பிடித்து பார்ப்பாங்க. மனிதன் ஒருத்தன் தான் அந்த கட்டை விரலை பாவிச்சு செய்யணும். நான் அதுதான் கட்டை விரல், அதுதான் இம்பார்ட்டன்ட் என்று நான் முயற்சி கொண்டேன். ஆனால் பிறகுதான் தெரிய வந்தது, இவர் கட்ட விரல் என்று சொன்னால் இப்ப எல்லாரும் நாங்கள் ஓகே சொல்லியிருக்கிறோம், அதைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறோம். அந்த கட்ட விரல் அதுக்குள்ளுக்கு எடுத்து பார்த்து கொண்டு போனீங்கன்னா கவிஞர் இது இப்ப எழுதின புத்தகம் இல்லை. அவர் 33 வருஷமாக பிரான்ஸ் நாட்டிலே இருந்து கொண்டு தமிழை வளர்த்ததும் 89ஆம் ஆண்டு தொடங்கி 2015 ஏப்ரல் மாதம் வரையும்
எழுதப்பட்ட தொகுப்பு தான் இந்த புத்தகம். அப்ப 29 வருஷங்களாக இவர் வேலை செய்த இந்த புத்தகத்தின் பின் அது தொடங்கியது அவருடைய ஆசிரியர், அவர் படித்த பள்ளிக்கூடங்கள், அவர் படித்த புத்தகங்கள், அதுகளில் இருந்து அதை அவர் எடுத்த அந்த அவர் நாலேஜ் அவர் எடுத்த அந்த இடத்தால் கொண்டு வந்து அதை திருப்பி பாவித்து எங்களுக்கு இந்த கட்டை விரலை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதில் அழகிய பாடல்கள், அம்மா சொன்ன மாதிரி இந்த நல்ல நல்ல பாடல்கள் அமைக்கிறது. அதே நேரம் அதற்குள் இருக்கிறது தமிழ். இந்த 216 பிளஸ் மிச்சம் போட்டு 247 என்ன மாதிரி அது தொகுத்து வந்தது அதுகளை பற்றி, மற்றது இந்த இலங்கையில் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து வந்த பெரியோர்கள், பிரான்ஸ்ல இந்த பெரியோர், மற்றது ஈவன் செகண்ட் வேர்ல்ட் வார்ல நடந்த அதில் அந்த பிள்ளைகளை காப்பாற்றி கடைசியாக அவர் சுவிட்சர்லாந்து போர்டர்ல கொலை செய்த கோகனை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறார். அது அருமையான நெஞ்சிலே தொட்டு செய்ய வேண்டிய இது யோசனைகள். அது அப்ப இந்த புத்தகங்கள் இதுல எல்லாத்தையும் அவர் தொகுத்து என்ன மாதிரி எங்களுக்கு அதை நாங்கள் அதை பண்பா பாவிச்சு எங்களை பிள்ளைகளுக்கும் அதை கூட்டி சொல்லி, அதே நேரம் அதை அந்த கவிதைகள்ல ஒவ்வொரு கவிதையும் இருக்கு. சில கவிதைகள் எடுத்து போனா அந்த போர் முடிகிற நேரம் பார்த்த கவிதைகள் இது ரியலி கண்ணீர் இருந்து உங்களுக்கு கண்ணீர் வளரும். ஆனால் பிறகு நீங்கள் சில கவிதைகள் எடுத்துக்கொண்டு போனீர்கள் என்றால் அவர் ஒவ்வொரு ஒரு பூவை கூட வர்ணித்து கவிதை எழுதுகிறார். அது அந்த வல்லமை அது கவிஞர்களுக்கு இருக்கு. நான் உண்மையா கவிஞர்களையும் புலவர்மார் போயட்டும். அதே நேரம் இந்த குடும்பத்தை எடுத்து பார்க்கல குகனுடைய அப்பா அவர் ஒரு போர்ட்ரைட் ஆர்டிஸ்ட், ஓவியர். இவன் மச்சான் கவிஞர். எடுத்து பார்க்க எனக்கு அந்த குடும்பத்தை பார்க்கவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. இவர்கள் எல்லாம் என்னென்னத்தை எல்லாம் செய்திருக்கிறார்கள் தமிழுக்கு என்று. அந்த தமிழில் எனக்கு இன்னும் சரியான ஒரு பாட்சி தமிழ்ல. ஆனால் இப்ப நான் இந்த தமிழ்ல ப்ரிப்பேர் பண்ணி வரைகிற ஸ்பீச் பார்த்தேன். எல்லாரும் தமிழ் கலைப்பார்கள், என்னுடைய மனைவியை விட. நான் இப்ப கலைச்சு அவளை தேவை மனைவிக்கு நான் ஆங்கிலத்தில் சொல்ல முடியும். நான் மனைவி ஃப்ரம் கயானா. ஓகே, அண்ட் என்ன எனக்கு சிறு நேரம் தந்ததுக்கு நன்றி. உங்களை எல்லாருக்கும் வணக்கம். ஜியாதீசன் அவர்கள் ஆங்கிலத்தில் தமிழில் பேசுவது மிகவும் சிரமம் என்று கூறிவிட்டு மிக அழகாக கவிதைகளை எல்லாம் எடுத்து நுட்பமாக சொல்லும் அளவுக்கு மிக சிறப்பாக தனது கருத்துரையை வழங்கியிருந்த பாரதிதாசனை பற்றி எல்லாம் கூறியிருந்தார் என்றால் எவ்வளவு தூரம் தமிழ் கவிதைகளை எல்லாம் படித்திருக்கின்றார் என்பது புலனாகிறது. உண்மையாக அவருக்கு இந்த நேரத்தில் மிகவும் ஒரு வாழ்த்தை தெரிவித்து மிகவும் மிக அழகாக தமிழ் இந்த நூல்களை கூட 2 நூல்களையும் மிக அழகாக விளக்கியிருந்தார். அவருக்கு நன்றியை கூறி